ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராங்கஸ்ட் அவேக்கனர் மான்வாவோட எபிசோட் 38 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஆரம்பத்திலேயே ஒரு கேஸில் காட்டுறாங்க. ஆப்வியஸாக இது நட்டாஷாவோட கேஸில் தான். உள்ளே நட்டாஷாவோட அம்மாவும் சொல்கிறாங்க, டார்லிங் நம்ம மிக்கேல் எங்கே போனா, திடீர்னு அவனை ஆளே காணோம். அட என்ன ஹனி, அவன் வேற எங்கே போயிருக்கான், நம்ம டாட்டரை திரும்பவும் கொண்டு வரணும்னு போயிருக்கான். ஓ அப்படியா விஷயம், நட்டாஷா திரும்பவும் வந்துட்டாளா, என்ன ஒரு அருமையான விஷயமா இருக்கு. இவங்க இருக்காங்களே, இவங்க தான் நட்டாஷாவோட அம்மா. சைல இவரு இருக்காரு, இவரு தான் நட்டாஷாவோட அப்பா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் நம்ம ஃபேமிலி வந்து ஒன்னாக போகுது. ஒரே கேஸ்ல ஒரே ரூஃபு கீழே நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்க போறோம். இன்னொரு பக்கம் மிக்கேல் அவங்க சொல்றான், ஹேய் நட்டாஷா, நீ ஃபைனலி வந்துட்ட. வா நட்டாஷா, அப்பாவும் அம்மாவும் உனக்காக வெயிட் பண்றாங்க, உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்காங்க. வா நம்ம எல்லாருமே ஒன்னா கேசலுக்கு போலாம், நீயும் எங்களை மாதிரி ஆயிடு. அங்க நத்தாஷாக்கு இந்த மாதிரி பிரதரை பார்த்தோன்னே அங்க என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரிதான் இருக்கா. அங்க பின்னாடி அக்கானியும் கத்துறா, நட்டாஷா நீ பாக்குறல அவனும் உன்னோட பிரதரே இல்ல, ஏமாறாத. சைல கிளாடோ அந்த விஷயத்த பார்த்துக்கினே சொல்றான், இந்த கிளஸ்டரோட ஒரு மோசமான விஷயம் தான் இது. இந்த கிளஸ்டரால வெறும் பிளானட் ஒண்டி தான் தாக்க முடியுமான்னு கேட்டா அது ஒண்டி கிடையாது. அதோட மோசமான விஷயம் என்னன்னா, ஆளுங்களோட பாடியை அதால டேக் ஓவர் பண்ண முடியும். இப்படி பண்ணா ராயலா இருக்கிற அவங்கள அடைய முடியும், அது போக இந்த உலகத்தையே ஆள முடியும். இதை பார்க்கும் போதே நம்ம மிதோரிக்கு அங்க புரியுது, என்னது பாடியை டேக் ஓவர் பண்றதா. இப்போதான் எனக்கு எல்லா விஷயமும் புரியுது. இதுக்கு முன்னாடி அந்த ஏவா ஜீரோ ரெண்டு பேருமே இதே மாதிரி தான் பாடியை டேக் ஓவர் பண்ணாங்க. அதுக்கு காரணம் அந்த ரெண்டு ஆர்டிஃபேக்ட். அப்படி பார்த்தா அவங்கள இந்த விஷயத்த பண்ணவே இல்லை. அப்படி பண்ண வச்சது வேற யாரும் இல்லை, இவங்க தான். நல்லா யோசிங்க, நாங்க பாடியை அடைஞ்சிருக்கோம், முக்கியமா நாங்க இப்போ ஹோலி ஒன்ஸா இருக்கோம், ராயலான பதவியில நாங்க இருக்கோம். நாங்க சொல்றதை தான் இங்க இருக்கிற ஆளுங்க வந்து கேட்பாங்க. ஆனா உங்களுக்கு எங்களோட ஃபீலிங் வந்து சுத்தமா புரியாது. நட்டாஷா வெறுமா ஒரு ஹியூமனா இருக்கிறத விட இப்போதான் நான் ரொம்ப சுப்பீரியரா ஃபீல் பண்றேன் நட்டாஷா. அதனால வா நட்டாஷா, வந்து ஜாயின் பண்ணு. என்னது, உன் கூட ஜாயின் பண்ணுமா? முடியாது, உன்ன மாதிரி ஒரு மாஸ்டரா ஒன்றும் நான் மாற மாட்டேன். ஹேய் பின்னாடி இருக்க பூமி வாசிகளே, உங்களுக்கும் என்னோட கடன் ஒன்று இருக்குப்பா. நட்டாஷாவை நீங்க தானே கொண்டு வந்தீங்க, நட்டாஷா கூடவே நீங்களும் எங்க கூட ஜாயின் பண்ணுங்க. எங்களை மாதிரியே ஒரு ஹோலி ஒன்னா சுப்பீரியரா மாறுங்க. இப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோவும் பயங்கரமா தாக்குறான். நான் ஸ்பியராலாம் உன்னால தடுக்க முடியுது. நீ கொடுக்குற ஆஃபருக்கு உண்மையிலேயே நான் உன்னை பாராட்டணும், ஆனா எங்களால ஜாயின் பண்ண முடியாத. ஓ அப்படியா, என்ன ஒரு அசிங்கமான விஷயமா இருக்கு. மினாட்டோ நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இப்போ நீ வந்து ஒரே ஒருத்தன் கூட தான் சண்டை போடுற. ஃபியூச்சர்ல இதே மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க கூட நீ சண்டை போடுற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அங்க கையை வச்சு தாக்கிட்டு ஹினோக்கியோட ஒன் ஹேண்டட் ஸ்வாஸ்டைல் அதை அவன் பயன்படுத்துறான். ஆனா நடுவுல அவனோட ஸ்பியரை கொண்டு வரும்போது அந்த இடத்துல ஒரு கீறல் கூட ஏற்படல. எப்படி இவனால என்னோட அட்டாக்கை தடுக்க முடிஞ்சது, அவன் மேல ஒரு கீறல் கூட ஏற்படல. என்ன ஆச்சு, இந்த ஸ்பியர் இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. 10 செகண்டே ஒரு வித்தியாசமான பிளாக் கலர் டென்டக்கல் அவன் பரப்புறான், அதுவும் டைரக்டா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை நோக்கி வந்து. அதை பார்த்தோன்னே மிதோரி அங்க கத்துறான், எல்லாருமே சீக்கிரமா தப்பிக்க பாருங்க. போன வாட்டி நம்ம பார்த்த அதே ஸ்கில் தான், ஒன்ஸ் அதில் மாட்டிக்கினா அவ்வளோதான், நம்மளால நம்மளோட ஸ்கில்ஸை பயன்படுத்த முடியாது. அதனால யாருமே அதில் மாட்டிக்காதீங்க. நீ கத்துறது வேஸ்ட்டுப்பா, ஏன்னா நீங்க ரொம்ப லேட்டு. அங்கே லைட்னிங் அட்டாக்கை வச்சு நம்ம மினாட்டோவை தாக்குறான். அட இவன் என்ன இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான், என்ன ஆச்சு? இது எங்க ஹோலி ஒன்ஸோட பவரு, எதாலையும் இதை தடுக்க முடியாது. நான் ஸ்டாப்பா இதை என்னால் பயன்படுத்த முடியும். அப்பனா இவன் ஒரு லைட்னிங் யூஸரா? அப்படின்னா இது அவனுக்கு ஒரு கெட்ட விஷயமா தான் அமையும். ஏன்னா நம்ம மினாட்டோக்கு லைட்னிங்கை பத்தி நிறைய விஷயம் தெரியும். மேஜோ நிறைய விஷயத்த அங்க சொல்லியிருப்பாங்க. அவன் வெறுமா ஸ்பெல்ல பயன்படுத்துறான், அதுக்கே இந்த லைட்னிங் நெல்லிஃபை ஆயிடுது. ஆமா என்ன ஆச்சு, எப்படி சடனா என்னோட லைட்னிங் மொத்தமா மஞ்சு போச்சு? அங்க ஷேடோ ஓர்டெக்ஸ் அப்படின்னு அவன் தாக்குறான். அதை தடுத்து திரும்ப அவன் லைட்னிங் வச்சு தாக்குறான். அங்க ரெண்டு பேரோட லைட்னிங்கும் பயங்கரமா தாக்குது. 10 செகண்டே அது ரெண்டுமே நெல்லிஃபை ஆயிடுது. என்னப்பா இது, நான் பண்ற அட்டாக்க நீ வந்து தத்துனே இருக்க. அவன் திரும்ப அட்டாக் பண்ணலன்னு போகும்போது திடீர்னு பின்னாடி ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் வரும். அதை பார்த்தோன்னே ஆளும் யோசிக்கிறான், இது ரொம்ப ஒரு கெட்ட விஷயமா இருக்கு. இப்போன்னு பார்த்து எங்க அம்மா கூப்பிடுறாங்க, அதனால நான் திரும்பவும் போற மாதிரி இருக்கேன். ஹேய் அங்கே நில்லு, மரியாதையே நில்லு. உனக்கு ஃபைட் பண்ணணும்னு அவ்வளோ ஆர்வம்னா வா, என்னை தேடி கேசலுக்கு வா. உனக்காக எங்களோட கேசலில் நான் வெயிட் பண்ணுறேன். நம்ம ஹீரோ நல்லா பார்க்கும்போது கேசலோட விண்டோராண்ட ஒரு 2 பேர் நிற்கிறாங்க. அப்படி பார்த்தா அது வேற யாரும் இல்லை, நட்டாஷாவோட பேரண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ள ஃபவுண்டர்ஸும் அவங்க ரெடி ஆகுறாங்க. முக்கியமாக அதில் ஒரு ஸ்பியர்மேன் இருக்காரு. அவருக்கு தான் ஆர்வம் இன்னமும் அதிகமாகுது. ஏன்னா நம்ம ஹீரோவோட ஆப்பனண்ட் அவன் வந்து ஒரு ஸ்பியர்மேன் இல்லையா, அதனால எப்படியாச்சும் அவனை முடிக்கணும் அப்படின்னு நம்ம ஆளு பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரோவன், அதாங்க அந்த டிராகனு,
அது நட்டாஷாவோட அப்பாவை முடிக்கணும் அப்படின்னு டார்கெட் பண்ணி அவங்க அம்மாவை மேஜை வந்து டார்கெட் பண்றாங்க. அப்புறம் என்ன, வாங்க நம்ம கேசல் நோக்கி போகலாம். இதுக்கப்புறம் சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. நம்ம நட்டாஷா இந்த பிளானட்ல வாழும் போது எப்படி இருந்துச்சுன்னு காட்டுறாங்க. அந்த இடத்துல நட்டாஷாவோட ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நட்டாஷாவோட அண்ணனும் சொல்றான், நட்டாஷா சாப்பிடும் போது தூங்கக்கூடாது. ஆனா அப்பயும் அவளுக்கு பயங்கரமா தூக்கம் வரும். தூக்கத்திலேயே அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் அங்கே பண்ணிருக்கா. எனக்கு உண்மையை சொன்னா இன்னமும் 9 ஹவர்ஸுக்கு தூங்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா அப்படி நீ பண்ணனா நைட் ஆயிடும் நட்டாஷா. அம்மா வர பார்த்துன்னு இருக்காங்க. நட்டாஷா நீ என்ன பண்ணிருக்க? அங்க அம்மா வேறமா ஒரு முறை தான் முறைக்கிறாங்க. அங்க நட்டாஷாவும் சொல்றா, அம்மா நான் தூங்கல, நல்லா பாருங்க நான் கண்ணை தோந்துதான் சாப்பிட்றேன். அங்க அப்பாக்கும் இதை பார்க்கும்போது காமெடியா இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கினே எங்க சொல்றாரு, பரவாயில்ல அவ தூங்கட்டும், ஏன்னா அவ வளர பொண்ணு, கண்டிப்பா அவளுக்கு நிறையவே தூக்கமும் ரெஸ்ட்டும் தேவைப்படும். நீ சொல்றது எல்லாமே கரெக்டு தான். இருந்தாலும் நான் என்ன ஆசைப்படுறேன் தெரியுமா, அவ ட்ரோனை அடைஞ்சக்கப்புறமும் இந்த மாதிரி விஷயத்த பண்ணாம இருந்தா சரி. ஏன்னா அட்ட டைம்ல 2 விஷயத்தையும் பண்ண இருக்கா, தூங்குறா சாப்பிட்றா எல்லாத்தையும். இதே மாதிரி போச்சுன்னா அவ எப்படி எனக்கு அப்புறம் ஒரு குயினா மாறுவா. இதுக்கப்புறம் வேற ஒரு பர்சனை காட்டுறாங்க. அவங்க கத்திக்கினே வரான், பிரின்சஸ் எங்க இருக்கீங்க, இது ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்புக்கான டைம், எங்க தான் இருக்கீங்க. இவரோட பேரு கேரல், இவர் ஒரு கார்டியன் ஹீரோ. ஆனா நட்டாஷா இவரு கத்துறத கண்டுக்க கூட இல்ல. அங்க கிளாடும் சொல்றான், நட்டாஷா எனக்கு தெரிஞ்சு கேரல் உங்களை தேர்றாருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் ஸ்வாட்மேன்ஷிப்பை கத்துக்கிற அளவுக்குலாம் இன்னைக்கு மூடு இல்லை, அதை ப்ராக்டிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் வர வைக்கிறான். எனக்கு மூடெல்லாம் இல்லப்பா, ஆல்ரெடி அம்மா வேற கத்தி விட்டாங்க, இதுல இவன் வேற. மிக்கேல், என்னை விடவும் த்ரோனை உன்னால நல்லா பார்த்துக்க முடியும். நல்லா யோசிச்சுப்பாரு, இது வரைக்கும் அம்மாவுக்கு அப்புறமா டாட்டருக்கு தான் எப்பயுமே பாஸ் ஆன் ஆகும். ஃபாதர் குயினை மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் ஒரு கிங்குக்கான பதவி அது அவர்கிட்ட இருக்கு. அதனால டாட்டருக்கு தான் எப்பயுமே பாஸ் ஆன் ஆகும் இந்த விஷயம். அதனால நட்டாஷா நான் என்ன யோசிக்கிறேன்னா, கண்டிப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு கிரேட்டான குயினா நீ மாறுவ. அப்படியா, சரி பார்க்கலாம். நான் ஏன் அப்படி சொல்றேன்னு தெரியுமா நட்டாஷா, ஏன்னா இந்த கண்ட்ரியை நீ ஜென்யூனா ரொம்பவும் லவ் பண்ற. ஆமா இல்லையா பின்ன, இந்த கண்ட்ரினா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சரி மிக்கேல், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும். என்னன்னா, நான் ஒரு குயினா மாறினக்கப்புறம் எனக்காக அங்க இருப்பியா நீ? என்ன சொல்ல இருக்க? கண்டிப்பா உனக்காக நான் கண்டிப்பா இருப்பேன். என்ன விஷயத்த வேணா கேளு, கண்டிப்பா உனக்காக நாங்க இருப்பேன் ஹெல்ப் பண்றதுக்கு. இப்படி இவங்க ஒன்னா இருக்கும் போது பின்னாடி அங்க பிரின்சஸ்ன்னு கேரல் அங்க கத்திக்கினே வராரு. அட பிரின்சஸ், நான் உங்களை எங்கெல்லாம் தேடுறது, நீங்க பார்த்தா மிக்கேல் கூட தான் இருக்கீங்களா? ஆனா அதுக்குள்ள 2 பேருமே அப்படியே ஓடி போறாங்க. இப்படிதான் இவங்க ரொம்ப ஜாலியா இருந்தாங்க அந்த டைம்ல. இப்படிப்பட்ட கேசல் தான் இப்போ ரொம்ப கொடூரமா பயங்கரமா இருக்கு. அந்த இடத்துக்கு ஃபைனலா அவங்க வந்துட்டாங்க. நட்டாஷா கிட்ட வந்து கேக்குறான், சரி நட்டாஷா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அட எதுக்காக என் கிட்ட நீ கேக்குற? நீ வந்து ஒரு கேப்டன் இல்லையா இந்த யூனிட்டுக்கு? இல்ல, இதுக்கான டிசிஷனை நீ தான் எடுக்கணும், அவங்க கூட ஃபைட் பண்ணுமா இல்லையான்னு. ஏன்னா நம்ம சண்டையிட போறது உன்னோட ஃபேமிலி கூட. உங்க ஃபேமிலியை பத்தி யோசிச்சு பாக்குறா, கூடவே நிறையவே மக்களும் இருக்காங்களே, உங்களை பத்தி யோசிச்சுட்டு மக்களுக்காக தன்னுடைய ஃபேமிலியை மொத்தமாக அழிக்கலாம் அப்படின்னு அவ டிசைட் பண்ணிடுறா. இப்படி இவங்க டிசைட் பண்ணுறத விட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே ஃபைட்டே ஆரம்பிக்க போகுது. கிளஸ்டரோட ஒரு மிகப்பெரிய கும்பல், அது கூடலாம் சண்டை இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. வீடியோவை எவ்வளோ தூரம் பார்க்குறீங்கன்னா லைக் போடாதவங்க லைக்கை போட்டுருங்க. சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.